வணக்கம். நம்ம போன வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதனோட அரே இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்டாக்க எப்படி லிங்க்டு லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறோம் சி ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா. இப்ப நான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஸ்டாக்னா வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல லாஸ்டா எதை இன்சர்ட் பண்றீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ண முடியும். ஒரே எண்ட்ல தான் பண்ணலாம். அந்த எண்டுக்கு பேர் டாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ஷன் அதுக்கு பேரு புஷ், டெலிஷனுக்கு பேரு பாப். அது தவிர வந்து டாப் மோஸ்ட் எலிமெண்ட் நீங்க டிஸ்பிளே பண்ணலாம், இல்ல இஸ் எம்ப்டி கண்டிஷன் செக் பண்ணலாம். இதுவே அரே இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஃபுல் வரும். லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் இஸ் ஃபுல் சொல்லல. ஸ்டாக் வந்து அரே மூலமாவோ இல்ல லிங்க் லிஸ்ட் மூலமாவோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரேல வந்து என்ன டிராபேக் வரும்னா, ஒரு பிக்ஸ்டு சைஸ் ஸ்டாட்டிக்கா மெமரி அலோகேட் ஆயிடும். கம்பைல் பண்ணும்போதே அந்த பிக்ஸ்டு சைஸ்ல மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். ஒருவேளை அதிகமா நீங்க அலோகேட் பண்ணீங்கன்னா மெமரி வேஸ்ட் ஆகும். கம்மியா அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம போயிடும். இப்ப அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்றோம். இது லிங்க் லிஸ்ட் பத்தி நான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய நோட்ஸ் இருக்கும், ஒரு செயின் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோட்லயும் 2 ஃபீல்டு இருக்கும். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல ஒவ்வொரு நோட்லயும் 2 ஃபீல்டு, ஒன்னு டேட்டா, இன்னொன்னு ஒரு பாயிண்டர், அதாவது அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட் இருக்கும். இதை நம்ம யூஸ்வலா ஸ்ட்ரக்சரா நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸ்ட்ரக்ட் நோடுன்னு சொல்லிட்டு அதுல 2 பார்ட், ஒன்னு இன்ட் டேட்டா, இன்னொன்னு வந்து ஸ்ட்ரக்ட் நோடு. இதே ஸ்ட்ரக்ட் நோடுக்கு ஒரு அட்ரஸ், ஸ்டார்னு போட்டு அட்ரஸ் அர்த்தம். இந்த டயக்ராமேட்டிக்கா பார்த்தோம்னா முதல்ல இன்சர்ட் பண்றது கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் அப்புறம் போயிட்டே இருக்கும். டாப்ல வந்து என்ன இருக்கும்னா அட்ரஸ் ஆஃப் த லாஸ்ட் நோடு. அதாவது இப்ப நம்ம சொல்ல போனோம்னா நம்ம ஃபர்ஸ்டா பிகினிங்லயே நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்ப டாப்ல வந்து அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோடு இருக்கும். நீங்க எப்பெல்லாம் வருதோ டேட்டா புஷ் பண்ணணுமோ இன்சர்ஷன் அட் த பிகினிங் பண்ணணும், பாப் பண்ணும்போது டெலிஷன் அட் த பிகினிங் பண்ணணும். இதை நம்ம லிங்க் லிஸ்ட் மாதிரி காமிச்சோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இதுல வந்து டாப்ங்கிறது வந்து அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோட். இப்ப இதுல 4 நோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இங்க எந்த மெமரியில் அலோகேட் ஆயிருக்கும்னா 1000 அப்படிங்கிற அட்ரஸ்ல அலோகேட் ஆயிருக்குன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப டாப்ல வந்து என்ன இருக்கும்னா 1000ங்கிற வேல்யூ டாப்ல இருக்கும். இப்ப டாப்ல இருக்கிற நெக்ஸ்ட் டாப்ல வந்து 2 ஃபீல்டு இருக்கு. ஒன்னு வந்து டேட்டாங்கிறது சாதாரண நம்பர், இன்னொன்னு அட்ரஸ்ங்கிறது வந்து இதனோட அடுத்த நோடோட அட்ரஸ். பாருங்க, அடுத்த நோடு வந்து 750 அலோகேட் ஆயிருந்துச்சுன்னா 750 இங்க ஸ்டோர் பண்ணிருப்பேன். இதுதான். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணும்போது இன்சர்ஷன் அட் த பிகினிங் பண்ணணும், பாப் பண்ணும்போது டெலிஷன் அட் த பிகினிங் பண்ணணும். கோடிங் பாத்தீங்கன்னா குளோபலா நீங்க என்ன டிக்ளேர் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த டாப் அப்படிங்கறதையும் குளோபலா டிக்ளேர் பண்ணணும். நம்ம அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து அந்த ஸ்டாக் அரேவையும் டாப்ங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்றதுக்கு அது ரெண்டையும் குளோபலா டிக்ளேர் பண்ணிடணும் இல்லையா? இங்க அதே மாதிரி நோடையும் ஒரே ஒரு நோடு ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் டாப் ஒரு அட்ரஸ் அதையும் வந்து நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இனிஷியலா ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கிறதுனால டாப்ல வந்து நான் நல்லுங்கிற வேல்யூவை சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது டாப் பாயிண்ட்ஸ் டு நல், டாப் ஹேஸ் த வேல்யூ நல். இப்ப புஷ் ஆபரேஷன், இதுக்கு வந்து புஷ்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட், எந்த நம்பரை புஷ் பண்ணணுமோ அது ஆர்குமெண்ட். இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் இல்லையா லிங்க் லிஸ்ட். அப்ப எம்எல்ஆக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும். எம்எல்ஆக்ங்கிறத யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணணும். அது வந்து எவ்வளவு ஒரு நோடோட சைஸ் எவ்வளவு இருக்குமோ அதை அலோகேட் பண்றேன். பண்ணிட்டு அந்த வேல்யூ அந்த அட்ரஸ் நான் வந்து என்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்ட் நோடோட ஒரு பாயிண்டர் தான் என். அதனால டைப் காஸ்டிங் கூட நான் இங்க பண்ணிக்கிறேன். இப்ப அந்த எண்ணுங்கிறதுல 2 பார்ட் இருக்கும் இல்லையா? ஒன்னு டேட்டா, இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட். டேட்டா பார்ட்ல நான் என்ன ஸ்டோர் பண்றேன்னா நான் பாஸ் பண்ற நம்பர். இப்ப எக்ஸாம்பிள் 10னா அந்த 10ங்கிறத நான் ஸ்டோர் பண்றேன். இந்த எண்ணோட நெக்ஸ்ட்ல நான் என்ன ஸ்டோர் பண்றேன்னா டாப்ல என்ன வேல்யூ இருக்குமோ அதை நான் ஸ்டோர் பண்றேன். சப்போஸ் டாப்ல நல்லுங்கிறது இருந்துச்சுன்னா அந்த நல்லுங்கிறத என்னோட நெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்றேன். இப்ப கடைசி நான் என்ன பண்ணணும், இப்ப ஒரே ஒரு நோடு இருக்கா, இப்ப டாப் வந்து நல்ல பாயிண்ட் பண்ணாம டாப் வந்து என்னோட நியூ நோடு, எண்ணுங்கிறத என்னோட நியூ நோடு, அந்த எண்ணை பாயிண்ட் பண்ணணும். இது வந்து புஷ் ஆபரேஷன். எம்டியா இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எம்டியா இருந்துச்சுன்னா இப்படி ஒர்க் ஆகும். சப்போஸ் ஸ்டாக்ல வந்து ஏற்கனவே கொஞ்சம் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். அதே கோடிங் தான். ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேட் பண்றோம், அதை எண்ல சேவ் பண்றேன், அந்த எண்ணோட டேட்டால நம்பரை போடுறேன், என்னோட நெக்ஸ்ட்ல டாப் போடுறேன். இப்ப டாப்ல என்ன இருக்கும், 750ங்கிறது இருக்கும். 750ங்கிறது என்ன, அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோட். அப்ப 750ங்கிறத நான் அந்த எண்ல நெக்ஸ்ட்ல சேவ் பண்ணனா இங்க ஒரு லிங்க் கிடைச்சிடும். எனக்கு நான் புதுசா கிரியேட் பண்ண நோட்ல இருந்து பழைய ஸ்டாக் ஒரு லிங்க் கிடைச்சிடும். இப்ப டாப் வந்து எண்ணுக்கு மாத்திடுறேன்.
அதாவது டாப்ல இப்ப என்ன இருக்கும்னா 1500 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து டாப்ல இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி ஸ்டாக்ல வேல்யூஸ் இருந்தாலும் சரி இல்ல எம்டி ஸ்டாக்கா இருந்தாலும் சரி இந்த சேம் கோடிங் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது பாப் ஆபரேஷன். பாப் ஆபரேஷன் வந்து எம்டி கண்டிஷன் நம்ம செக் பண்ணி ஆகணும். டாப் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் அண்டர் ஃப்ளோன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா டாப் வந்து நான் ஒரு டெம்பரவரியா ஒரு டீங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது டாப்ல வந்து இப்ப எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டாப் வந்து 1000 அட்ரஸ் இருக்கும். 1000 அட்ரஸ் வந்து நான் டீங்கிற இன்னொரு வேரியபிளையும் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் மெமரியை வந்து டீஅலோகேட் இல்ல ஃப்ரீ பண்ண முடியும். அதுக்காக இனிஷியலா ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டாப்போட டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்றேன். ஒன்னு ரிட்டர்ன் பண்ணலாம் இல்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம் இல்ல டெம்பரவரியா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இங்க பிரிண்ட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். பண்ணிட்டு டாப் ஈக்குவல் டு டாப்ஸ் நெக்ஸ்ட், இதுதான் முக்கியமான லைன். இப்ப டாப்ஸ் நெக்ஸ்ட் என்ன, டாப்போட டேட்டா 17, டாப்போட நெக்ஸ்ட் வந்து 750. அப்ப டாப்ல இத்தனை நேரம் 1000 ஸ்டோர் ஆயிருந்துச்சு. இப்ப இனிமே டாப்ல வந்து 750ங்கிறது ஸ்டோர் ஆக போகுது. அப்ப டாப் வந்து இந்த செகண்டோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். டாப்பை மாத்திரம்னா இந்த டீன்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெமரியை நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃப்ரீ ஆஃப் டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா மெமரி டீஅலோகேட் ஆயிடும். அந்த டி வந்து மெமரியே போயிடும். இதுதான் வந்து பாப் ஆபரேஷன் இல்ல இன்சர்ஷன் டெலிஷன் அட் த பிகினிங். இது சப்போஸ் நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி ஒர்க் ஆகும். ஒருவேளை ஒரே ஒரு நோடு தான் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா டாப் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ சொல்லிடும். அப்படி இல்லைன்னா டி ஈக்குவல் டு டாப். இப்ப டாப் டி ரெண்டும் ஒரே வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். டாப் ஈக்குவல் டு டாப்ஸ் நெக்ஸ்ட். இப்ப டாப்போட டேட்டா 10, டாப்போட நெக்ஸ்ட் வந்து நல் இல்லையா, அப்ப என்ன ஆகும், டாப் வந்து நல் ஆயிடும். இப்ப டி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஃப்ரீ பண்றோம். அப்போ உங்க லிஸ்ட் உங்க ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருந்தது ஒரே ஒரு நோடு, அதையும் நம்ம பாப் பண்ணிட்டோம். இப்போ உங்க ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்ப சப்போஸ் எம்டி ஸ்டாக்ல வந்து நீங்க டெலிட் மறுபடியும் பாப் பண்ணீங்கன்னா டாப் நல்லா இருக்கிறதுனால ஸ்டாக் அண்டர் ஃப்ளோன்னு சொல்லி எரர் மெசேஜ் தான் வரும். டிஸ்பிளே ஆபரேஷன், இங்கேயும் வந்து டாப் வந்து நல்லா இருக்கா, அதாவது ஸ்டாக் எம்டியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இல்லைனால் ஒரு டெம்பரவரி வேரியபிள் டி வச்சுட்டு இந்த டி வந்து இனிஷியலா ஹெட் பாயிண்ட் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் டி வந்து டீஸ் நெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டே இருக்கணும். என்ன கண்டிஷன் செக் பண்றேன்னா டி வந்து நல்லா இருக்கக்கூடாது, அந்த கண்டிஷன் செக் பண்றேன். ஒவ்வொரு தடவையும் இன்கிரிமெண்ட் பண்றப்போ டி வந்து டீயோட டேட்டாவை நான் பிரிண்ட் பண்றேன். இனிஷியலா டி வந்து டாப் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. டீயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல். ஏன்னா டீயோட வேல்யூ என்ன 1000. டீயோட வேல்யூ 1000 இருக்கிறதுனால என்ன பண்றோம், பிரிண்ட் டீஸ் டேட்டா. இப்ப டீயோட டேட்டா வந்து 17. 17ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் என்ன பண்றேன், டி இஸ் ஈக்குவல் டு டீஸ் நெக்ஸ்ட். இப்ப டீயோட நெக்ஸ்ட் என்ன 750. அப்ப டி வந்து நான் 750க்கு மாத்துறேன். டி ஈக்குவல் டு டீஸ் நெக்ஸ்ட்னா டி வந்து பாயிண்ட்ஸ் டு 750. இப்ப டி வந்து நாட் நல்லா, ஆமா 750 இருக்குது, நாட் நல். அப்ப என்ன பண்றேன், டீயோட டேட்டாவை பிரிண்ட் பண்றேன் 23. பிரிண்ட் பண்ணிட்டு டி ஈக்குவல் டு டீஸ் நெக்ஸ்ட். இப்ப டீஸ் நெக்ஸ்ட் வந்து 900. சோ டி வந்து இதுக்கு பதிலா 900 பாயிண்ட் பண்ணும். இப்ப டி இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா, ஆமா. அப்படின்னா பிரிண்ட் டீஸ் டேட்டா 55. அப்புறம் டி ஈக்குவல் டு டீஸ் நெக்ஸ்ட். இப்ப டீயோட நெக்ஸ்ட் என்ன நல். அப்ப டி வந்து பாயிண்ட்ஸ் டு நல். இப்ப என்ன, டி இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னா நம்ம உள்ள போவோம். ஆனா டி வந்து நல் ஆயிடுச்சு, அதனால இந்த ஃபார்ல போட்டுட்டு வெளில வந்துருவோம். சோ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் பீக் இல்ல டாப். சோ இதுலயும் வந்து அண்டர் ஃப்ளோ செக் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டாப்போட டேட்டாவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம், அவ்வளவுதான். isempty வந்து டாப் வந்து நல்லா இருந்துச்சுன்னா isempty returns 1, டாப் நல்ல இல்லைன்னா returns 0. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சி ப்ரோக்ராமை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மெயின் ஃபங்க்ஷனோட, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.